இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா தேங்காய் பர்ஃபி தாங்க. இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு 1 கப் அளவு தேங்காய் துருவலை சேர்த்துக்கிட்டேன். இது பெரிய தேங்காய் நான் எடுத்துக்கிட்டேன். அது 1 கப் அளவு எனக்கு வந்துச்சு. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடவும். இதை நல்லா வறுத்து விடணும். இதில் இருக்க ஈரப்பதம் கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது எப்படி நமக்கு தெரியும்னா, இது வறுக்க சொல்லியே நமக்கு வாசம் வரும், தேங்காய் வாசம். அப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா அந்த தேங்காய் வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுவோம் இந்த தேங்காய் துருவலை. இந்த தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா துருவுறப்போ வெள்ளை கலரில் இருக்கணும். இதுக்கு பின்னாடி ப்ரௌன் லேயர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு பீசஸ்லாம் போட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் துருவல் இருந்தால் அதை வச்சு துருவி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக இது ஒயிட் கலரில் இருக்கணும். தேங்காய் துருவல் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம பாகு தயார் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு அதே பேனை வச்சுட்டு 3/4 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தேங்காய் துருவலுக்கு 3/4 கப்பு சர்க்கரையை சேர்த்துட்டு இந்த சர்க்கரை முழுகிற அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த சர்க்கரை பாகை இது பார்த்திங்கன்னா ஒரு கம்மி பதம் அளவு வந்தால் போதும். ரொம்பலாம் இது பாகு வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது செய்கிறப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நொறையாக வந்துருச்சு. வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சில பேருக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்காதவங்க சேர்த்துக்க வேண்டாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது ஒரு கம்மி பதம் அளவு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா இன்னும் ஒரு கம்மி பதம் வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் ஸ்வீட் செய்கிறப்போ ரொம்ப அருமையாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சர்க்கரை பாகு கரைஞ்சி ஒரு கம்மி பதம் வர வரைக்கும் ஸ்டேஜ் வந்துருச்சு. அடுத்து நாம் துருவி வறுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த சர்க்கரை பாகு ஃபுல்லாக அந்த தேங்காய் துருவலில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்சர்வ் பண்ணிச்சு. அந்த சர்க்கரை கரைச்சல் பார்த்திங்கன்னா பாகு இப்போ நல்லா வேக ஆரம்பிக்குது. அந்த சர்க்கரை தண்ணியிலே தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே டைமில் நம்ம ஒரு ட்ரே எடுத்துகிட்டு நெய் நாலா பக்கமாக தடவி ரெடி பண்ணி வச்சுருவோம். அதுக்கடுத்து நம்ம வெந்தது இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாகில் நல்லா வெந்துருச்சு நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய். இப்போ நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ கம்ப்ளீட்டாக இது ட்ரை ஆகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு தேங்காய் பர்ஃபி தயாராகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த தேங்காய் வேக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக அந்த சர்க்கரையும் இது ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி திக்காகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சரியான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது வெந்தால் போதும். இது ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இந்த தேங்காய் பர்ஃபி தயார் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஆல்மோஸ்ட் தேங்காய் பர்ஃபி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த ட்ரேயில் நம்ம இந்த தேங்காய் பர்ஃபியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சமன்படுத்தி வச்சுட்டு
இதை அப்படியே நம்ம வந்து 2 மணி நேரம் வந்து வச்சுருவோம். கொஞ்சம் வந்து ஆறின பிறகு நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பீசஸ் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது மெதுவாக எடுத்து ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலே வந்து தேங்காய் பர்ஃபி வந்து எப்படி செய்கிறதுன்றது இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வீட்டில் வந்து குழந்தைங்க தேங்காய் சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. இதே போல் வேறு ஒரு வீடியோ ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். பாய்.